பயணிகள் ரயில்களை குத்தகைக்கு எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ரயில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள ஒரு சிறப்பு நோக்கம் கொண்ட நிறுவனத்தை அமைப்பது குறித்து மலேசியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ரயில்வே துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. G2G என்ற அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த ரயில் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த மலேசிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மொத்த பங்குகளில் 51 விழுக்காடு பங்குகள் மலேசிய அரசின் சொந்த நிறுவனத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்றத்தில் நேற்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.